தமிழ் மக்களே வணக்கம். ஏப்ரல் 1 அன்று உலக முட்டாள்கள் தினத்தில் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களை முட்டாளாக்கியது இஸ்ரேல். கருப்பு துணியால் முகத்தை மூடியவனின் முகத்தை வெள்ளை துணியால் மூடியது இந்த இஸ்ரேல். லெபனான் பிரதமர் கூட கலவரம் ஆகி இது பிரீச் ஆஃப் பீஸ் டீல் ப்ராமிஸ் என்று கதறி இருக்கிறார். தீவிரவாதிகளை கொன்றால் அவர்களை வளர்ப்பவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். அக்டோபர் 7 அன்று கதறாத அந்த வாய் அன்று கதறியது. அக்டோபர் 7 அன்னைக்கு நீ எங்கே போயிருந்த? கணேசபுரம் ரோட்டில் ரசவடையும் சுக்கு காப்பியும் குடிக்கிறதுக்கு போயிருந்தியா? உன் மேலே இருந்த பிரீச் ஆஃப் கான்ஃபிடென்ஸு காற்றுல பட்டமாக பறந்துச்ச, அதை அண்ணாந்து வானத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருந்த நீ. இப்போ என்ன புதுசாக கதற? இப்போ பாரு, ஹிஸ்புல்லா கூட இஸ்ரேல் எந்த பீஸ் டீலும் போடலை. அது கூட உனக்கு இன்னும் தெரியல. பீஸ் டீல் போட்டது ஒன் கூட தாயா. அதை நீ ஒழுங்காக கடைப்பிடிச்சியா? ஹிஸ்புல்லாக்களை லிட்டானி ஆற்றுக்கு அந்தாண்ட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விடணும்னு பீஸ் டீலில் இருக்குல்ல, அதை நீ செஞ்சியா? ஆயுதம் ஏந்திக்கிட்டு எந்த குரூப்பும் லெபனானில் அலையக்கூடாதுன்னு பீஸ் டீலில் இருக்குல்ல, அதை நீ கண்காணிச்சியா? அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சியா? இல்லையே. இது எதையுமே செய்யாமல் பீஸ் டீலை மீறி விட்டோன்னு சொல்கிறியே. மீறினது நீ தான். ரம்சான் நோன்பு திறந்து அதிகாலையில் 3:30 மணிக்கு உங்கள் நோன்பை இஸ்ரேல் முடித்து வைத்து விட்டது. பீஸ் டீலே 60 நாளைக்கு தான் போட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதியோட அது முடிச்சு போச்சு. எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டீங்க, அதையும் கொடுத்தாச்சு. இனி பழையபடி சண்டையை தொடங்கிறது தானே நியாயம். அதுதானே பீஸ் டீலே. அப்புறம் என்ன? பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு எந்த முயற்சியும் இந்த 60 நாளில் எடுக்காமல் நோன்பு கஞ்சி மட்டும்தானே நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. இஸ்ரேல் தாக்குவதற்கு முன்பு எப்போதும் போல் எவாக்குவேஷன் நோட்டீஸு அதை அள்ளி வீசிக்கிட்டு அப்புறம்தான் தாக்கி இருக்குது. உயிருக்கு பயந்தவங்க எல்லாம் ஓடி போனாங்களே, அவங்களோட சேர்ந்து ஹிஸ்புல்லாக்களும் ஓடி போக வேண்டியது தானே. அப்போ வெறும் பில்டிங்ஸ் மட்டும்தானே உடஞ்சி போயிருக்கும். உங்கள் எம்டி ஹெட்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்காது இல்லையா? 2 மாடி கட்டடத்தில் ரகசிய கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் செத்து போயிருக்காங்க. ஷின்பெட்டு அதை கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் இஸ்ரேலிய விமானம் வந்து தாக்கியிருக்கு. அங்கே என்ன, காசா மக்களுக்கு எப்படி குடி தண்ணீர் வசதி செய்து தரணும்னு ஆலோசனை கூட்டமாக நீங்கள் போட்டீங்க? இஸ்ரேலை தாக்கி எப்படி செத்து சுண்ணாம்பு ஆகலாம் என்று தானே நீங்கள் கூட்டம் போட்டீங்க. அதை ஆலோசிக்கத்தானே அந்த கூட்டம் நடந்துச்சு. அடுத்த ரைடு வர்றதுக்குள்ளே காஃபின் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அடக்கம் பண்ணுற வேலையை பாருங்கய்ய. வழக்கம் போல் செத்தவன் எல்லாம் ஹிஸ்புல்லா இல்லைன்னு அறிவிக்க வேண்டியது தானே. அப்புறம் அதுவும் மறந்து போச்சா? லெபனானுக்கு ஒரு நியாயம், பாலஸ்தீனனுக்கு ஒரு நியாயமா? என்ன ஐயா இது? நல்லா இருக்குது ஐயா நீங்கள் செய்கிறது. இஸ்ரேலின் தாக்குதலை பார்த்தவங்க இது ப்ரூட்டல் அட்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, அக்டோபர் 7 அன்று நடந்த ப்ரூட்டல் அட்டாக்கு அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களாடா. அதனுடைய தொடர்ச்சி தாண்டா இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களின் அல்லக்கை ஹசன் அலி முகமது பதைர் இறந்து போயிருக்கான். அது உங்களுக்கு பரிதாபமாகத்தான் இருக்கும். அதுக்காக உங்கள் நாட்டு கொடியை வேணால் அரக்கம்பத்தில் பறக்க விட்டு கொள்ளுங்கள். இன்னும் நிறைய லெபனான் கொடிகளை ரெடியாக வச்சுக்கோங்க பறக்க விடுறதுக்கு. நாங்கள் அவன் பேரை பிக் பாக்கெட்டு லிஸ்ட்டில் எப்போவோ நாங்கள் சேர்த்துட்டோம். இந்த அநியாயத்தை தட்டி கேட்பார் இல்லையா என்று உலக நாடுகளை அழைக்கிறார் லெபனான் நாட்டு பிரதமர் ஆவூன். ஆவூன்னா எடுத்ததுக்கெல்லாம் கத்த தெரியுது. இஸ்ரேல் மேலே ராக்கெட் இடுவதை தடுக்க தெரியல. இஸ்லாமிய நாடுகளின் கதறல்களுக்கெல்லாம் பதில் அளிக்கணும்னு எந்த சட்டமும் இங்கே இல்லையா. காட்டும் பிராண்டிகளுக்கு எதுக்கு சட்டம்? அவங்களுக்கு புரியும் பாஷையில் பதில் சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும். பிணைய கைதிகளை விடுவிக்கும் வரை இந்த செத்து விளையாட்டு தான் தொடரும். இட் இஸ் அ ஃப்ளாக்ரண்ட் வயலேஷன் ஆஃப் த UN ரெசல்யூஷன் 1701ன்னு சொல்ல தெரியுது. இஸ்ரேலிய இனப்படுகொலையை செய்து பிடித்து வைத்திருக்கிற பிணைய கைதிகளை விட்டு தொலைங்கடான்னு எந்த ரெசல்யூஷனும் போட தெரியலையே. நீங்கள் 1701 ரெசல்யூஷனை பற்றி பேசுகிறீங்களாக்கும். இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு லா மேக்கர்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். சட்டமே இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு சட்ட ஆலோசகர். அவன் பேர் இப்ராஹிம் முசாவி.
அவன் லெபனான் அரசாங்கம்தான் இஸ்ரேலுடன் போரில் இறங்கி ஹிஸ்புல்லாக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது மறுபடியும் இஸ்ரேலுடன் மோதி பல்லு கூட படணும்னு அர்த்தம். நாங்கள் வேணா உங்கள் பட்டாசு பெட்டிகளை தூக்கிக்கிட்டு உங்கள் பின்னாடியே நாங்கள் வாரோம் அப்படிங்கிறோம் இந்த சட்ட ஆலோசகன். இஸ்ரேலின் இந்த மிகப்பெரிய அட்டாக் நடக்கும்போது இந்த இப்ராஹிம் முசாவி பக்கத்து பில்டிங்கில் தான் இருந்திருக்கிறான். நீ உயிர் தப்புனதுக்காக அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கோ. அடுத்த தாக்குதலில் நீ உயிரோட இருப்பியா இல்லையான்னு அல்லாவுக்கே தெரியாது. லெபனானில் இருந்து 2 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதை நயீம் குவாசுமோ இப்ராஹிம் முசாவியோ ஜோசப் அவுனோ கண்டிக்கவில்லையே. அதற்கு பதிலடியைத்தான் இஸ்ரேல் பலமாக கொடுத்ததும் இவர்களுக்கு ஆத்திரம் மூத்திரம் எல்லாம் முட்டிக்கிட்டு வருது. ஹிஸ்புல்லா அந்த ராக்கெட்டுகளை நாங்கள் விடவில்லை என்று சொல்லுவது நம்பும்படியாகவா இருக்கிறது? உனக்கு தெரியாமல அந்த ராக்கெட்டு இஸ்ரேலுக்குள்ளே வந்திருக்கும். ராக்கெட்டு போகும்போது கைதட்டி ரசித்தவனாச்சே நீ அதை விடலைன்னா பின்ன யார் விட்டது? அதையாவது சொல்லு. அவனுக்கு பதிலடியை நாங்கள் கொடுத்துக்கிறோம். நீயும் அதை பார்த்து கைதட்டி ரசிச்சுக்கோ. இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. சிரியாவிலும் லெபனானிலும் தனது இராணுவத்தை இஸ்ரேல் நிற்க வைத்து கொண்டுதான் இருக்கும். உங்களிடம் உள்ள ஏவுகணைகள் தீர்ந்து போகும் வரையில் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். அதன் பிறகு உங்களிடமெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், ஹூத்தீஸுகளிடம் பேச போயிடுவோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா என்று தெளிவாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களிடம் சொல்லிவிட்டது. தெற்கு லெபனானிலும் சிரியாவின் கோலன் ஹைட்ஸ் பகுதியிலும் இஸ்ரேல் மிலிட்டரி டெலிகம்யூனிகேஷன் டவர்களை மும்முரமாக நிறுவுவதை பார்த்தால் இப்போதைக்கு அவங்க அங்கிருந்து நகரமாட்டான் போலத்தான் தெரியுது. அதோடு ஐடிஎஃப் ஜவான்கள் தங்குவதற்கு டென்ட்டுகளை வேற போட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இனி அந்த பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அகண்ட இஸ்ரேலின் ஆரம்பம் எப்போவோ தொடங்கிவிட்டது. அமைதி மார்க்கத்தினரை அமைதியாக தூங்க விட மாட்டான் போல தெரியுதே. அவங்கள அமைதிப்படுத்தி சாந்தியாசனம் போட வச்சுட்டு தான் போவான் போல இருக்க. ஐநாவும் சேட்டலைட் பிக்சர்களை ஆய்வு செய்து இஸ்ரேலின் ஆர்மி லெபனான் சிரியா என்ற 2 நாட்டிலும் இருப்பதை உறுதி செய்தது. ஐநா ஸ்டாஃப் எவனும் இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் காலை ஒடிச்சிருவேன்னு இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கே. ஐநா என்ன செய்ய முடியும் இந்த விஷயத்தில்? காங்கிரஸ் கட்சிக்கு பிரசிடென்ட்னு ஒருத்தன் இருப்பது மாதிரி ஐநாவுக்கும் தலைவன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டராசு இருந்துக்கிட வேண்டியது தான். பேரு பெற்ற பேரு தாக நீலு லேது. ரப்பர் ஸ்டாம்பா தனது பணியை செவ்வனே செய்ய வேண்டியது தான். வேற வழியே இல்லை உங்களுக்கு. லெபனானை விட்டு பிப்ரவரி 18 அன்றே வெளியேறி இருக்க வேண்டிய இஸ்ரேல் இன்னமும் வெளியேறாமல் மிலிட்டரி டென்ட் போட்டுக்கிட்டு பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சேட்டலைட்டு கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. மிலிட்டரிக்கு சமைச்சு போட சமையல்காரங்களை கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இனி விருந்து பலமாக இருக்கும் போல தெரியுதே. தருமி திருவிளையாடல்ல புலம்புற மாதிரி தெற்கு லெபனான் நமக்கு இல்லை, கோலன் ஹைட்ஸு நமக்கு இல்லை அப்படின்னு புலம்ப வேண்டியதுதான். இந்த விஷயத்தில் கோர்ட்லேயும் போய் நீதி வாங்க முடியாது. இந்தியாவாக இருந்தாலாவது கோடிகளை கொண்டு போய் நீதிபதி வீட்டு அவுட் ஹவுஸில் தீப்பிடிக்காத இடமா பார்த்து கொட்டி நமக்கு வேண்டிய தீர்ப்பை கேட்டு வாங்கி இருக்கலாம். இந்த ஊரில் அதுக்கும் வழி இல்லையே. கையை பசைஞ்சுக்கிட்டு நிற்க வேண்டியது தான். இஸ்ரேல் கேட்கும் அந்த 11 பேரை விடுவிக்க ஹமாஸ் மறுக்கிறது. அவர்கள் 5 பேரைத்தான் விடுவிப்பார்களாம். மீதி உள்ளவங்களை அவங்க வச்சு வளர்க்கணுமாம். எனவே தனது தாக்குதல்களை தொடரலாம் என்று இஸ்ரேல் இராணுவம் முடிவெடுத்து விட்டது. இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலிய பிணைய கைதிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போது ஹமாஸுக்கு இருக்கிறது. சமீபத்தில் 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்த ஒரு டனலை இஸ்ரேலிய இராணுவம் கண்டுபிடித்து அழித்து விட்டது. பல பாலஸ்தீன குடும்பங்களுக்குள் ஹமாஸ்கள் நுழைந்து குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார்களாம். பிணைய கைதிகளுக்கு பர்கா போட்டு விட்டு இருக்கிறார்களாம். ஹமாஸுக்கு எதிராக கோஷம் போட்டு ஊர்வலத்தை நடத்தியவனை ஹமாஸுகள் பிடித்து கொண்டு போய் சித்திரவதை செய்து கொன்று அவனை அவனது வீட்டின் முன்னாடி கொண்டு போய் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த பரோபகாரிகள். ஹமாஸை எதிர்க்கிறவனுக்கு இது தாண்டா கதி என்று காட்டியிருக்கிறார்கள். காலையில் தான் அவனது வீட்டார்கள் உடலை பார்த்து கதறி அழுதிருக்கிறார்கள். இதை பார்த்து பாலஸ்தீன மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பாலஸ்தீனர்கள் இதற்காக வருந்துவார்களா இல்லை திருந்துவார்களா என்பது நமக்கு தெரியவில்லை.
பாலஸ்தீனர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்தால் நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வரும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போர் நடந்து கொண்டு இருக்கும் போதும் பல குழந்தைகள் பிறந்துள்ளன. அதனால் தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரோ என்னமோ, நாம் என்ன கண்டோம்? கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற லாரிகளை வரவழைத்து அதற்கான குடும்ப கட்டுப்பாடு நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுக்குமா என்பது இன்னமும் தெரியவில்லை. குடும்ப கட்டுப்பாடு செய்வதில் தமிழகத்தை பீட் பண்ணுமா இந்த பாலஸ்தீனம்? மக்கள் அறிய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நேத்தன்யாகு காசாவில் அமைதி திரும்ப ஹமாஸ்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் வெளியேறுவதாக தெரியவில்லை. சொந்த நாட்டு மண்ணிலேதான் அடக்கமாவோம் என்று அடக்கத்துடன் பிடிவாதமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி காயடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் மீண்டும் வந்து கதைக்கிறேன். ஜெய் ஹிந்த்.